ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாவே ஒரு பெஸ்ட்டான டிவி வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஃபைனலாக ஷோரூம் ஆன்லைன் எல்லாத்தையும் செக் பண்ணி இந்த டிவியை வாங்கியிருக்கேன். இது TCLோட T6D 55 இன்ச்சு 4K QLED டிவி. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வேரியன்ட் இருக்கு. 43 இன்ச் இருக்கு, 55, 65, 75 இன்ச் வரைக்கும் இந்த சீரீஸ்ல இருக்கு. உங்க வீட்டுக்கு எது செட் ஆகும், நீங்க ஹாலில் வைப்பீங்களா ரூம்ல வைப்பீங்களான்றதை செக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த சைஸ் கரெக்டா இருக்குமோ அந்த சைஸ்ல நீங்க இந்த டிவியை வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வாங்கியிருக்கிற இந்த டிவியை இதை அன்பாக்ஸ் பண்ணி இதோட டிஸ்பிளே குவாலிட்டி எப்படி இருக்கு, கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, யூடியூப், நெட்ஃபிளிக்ஸ் எல்லாத்தையும் நான் ப்ளே பண்ணி உங்களுக்கு லைவா காட்ட போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம டிவி வைக்கிறதுக்கான ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பவர் கேபிள், நல்ல லென்த்தான கேபிள் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஸ்மார்ட் ரிமோட் கொடுத்துருக்காங்க. கூகுள் அசிஸ்டண்ட்டு, ஓடிடி பட்டன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கான பேட்டரியும் இவங்களே கொடுத்துட்றாங்க. ஃபைனலாக பாக்ஸில் நம்மளுக்கு 55 இன்ச்சு டிவி கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிவி அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். டிவி வந்து பாத்தீங்கன்னா நல்ல பெரிய டிவியாவே இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆன் பண்ணி செட்டப் பண்றதெல்லாம் ரொம்ப சிம்பிளா ஈஸியா இருக்கு. ஸோ நீங்களே இதை செட்டப் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிவி ஆன் பண்ணி செட்டப் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் பார்த்து இம்ப்ரெஸ் ஆன ஒரு விஷயம்னா இதோட பெசில் தாங்க. பெசில்லெஸ் டிசைனா கொடுத்துருக்காங்க. ஸோ மெட்டாலிக் பெசில்லெஸ் டிசைன் கொடுத்துருக்கிறதுனால பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஸ்லிம்மா இருக்குதுங்க. நிறைய டிவில பாத்தீங்கன்னா பெரிய பெஸ்லா கொடுத்துருப்பாங்க. ஆனா இதுல ரொம்ப சின்ன பெஸ்லா இருக்கிறதுனால நீங்க டிவி பார்க்கும்போது நல்ல பெரிய டிவி மாதிரி ஃபீல் ஆகும். கண்டிப்பா உங்க ஹால்ல வால் மவுண்ட் எல்லாம் பண்ணும்போது இது இன்னும் பெரிய டிவியாவே உங்களுக்கு தெரியும். இப்ப ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேவோட குவாலிட்டியை பத்தி பார்த்துடலாம். டிவி வாங்கும்போது எல்லாரும் பார்க்கறது டிஸ்பிளே தான். டிஸ்பிளேவில் பாத்தீங்கன்னா நார்மலா HD இருக்கு, ஃபுல் HD இருக்கு, அல்ட்ரா HD இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா TCLோட T6D QLED டிவி. இதுல நான் யூடியூப், மூவிஸ் எல்லாமே ப்ளே பண்ணி பார்த்தேன். டிஸ்பிளே குவாலிட்டி வேற லெவல்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் நோட்டீஸ் பண்ணது இதோட கலர்ஸ் தான். கலர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நேச்சுரலா வைப்ரண்டா இருக்கு. கலர் பூஸ்ட் பண்ணி அன்நேச்சுரலாலாம் கொடுக்கல. நீங்க பாக்குறது கலர் எப்படி நேச்சுரலா இருக்குமோ அதே மாதிரி கலர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அக்யூரேட்டா கொடுத்துருக்காங்க. இதுல DCI P3 அல்ட்ரா ஹை கலர் கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கா சொல்லணும்னா இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸை வந்து கவர் பண்ணும். ஸோ எல்லா கலருமே இதுல நேச்சுரலா தெரியும். சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஃபேஸ் கலரு எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்கின் டோனு நேச்சுரலா உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லைங்க, இதுல வந்து பாத்தீங்கன்னா டால்பி விஷன் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க டார்க் சீன்ஸ் ஏதாவது வருது அப்படின்னும் போது கூட அந்த இடத்துல இருக்கிற டீட்டெயில்ஸ் கூட உங்களுக்கு அக்யூரேட்டா பார்த்துக்க முடியும். நான் பாத்தீங்கன்னா இதுல நிறைய டார்க் மூவிஸ் எல்லாம் கூட ப்ளே பண்ணி பார்த்தேன். அதுல ஒரு நல்ல டார்க்கான சீனு, நைட்ல எடுக்கிற சீன் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா நார்மலா டிவில தெரிறதோட நல்ல டீட்டெயிலாவே இதுல தெரியுது. அடுத்து இந்த டிவில முக்கியமான விஷயம் AI PQ ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸரோட வேலை என்னன்னா டிவில வந்து என்ன கண்டென்ட் ப்ளே ஆகுது அப்படின்றத ஆட்டோமேட்டிக்கா அதுவே டிடெக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஆப்டிமைஸ் பண்ணிக்கும். அதாவது நீங்க டிவில யூடியூப் பார்க்குறீங்களா, சீரியல் பார்க்குறீங்களா, மூவிஸ் பார்க்குறீங்களா, ஸ்போர்ட்ஸ் பார்க்குறீங்களா, இது எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்காக இந்த AI PQ ப்ராசஸரே டிடெக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கலர்ஸு, கான்ட்ராஸ்ட்டு, பிரைட்னஸ்ஸு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் MEMC சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் மூவிங் சீன்ஸ் எல்லாம் இருக்குன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு கிரிக்கெட் எல்லாம் பார்க்குறீங்க, அதில் பால் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது இல்லையா, அந்த பாலை கூட இதுல ஸ்மூத்தா போற மாதிரி பார்த்துக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு அடுத்ததா ஆக்ஷன் சீன்ஸ் ஏதாவது மூவிஸ் எல்லாம் ஃபைட் சீன்ஸ் எல்லாம் பாக்குறீங்கன்னா அந்த ஃபைட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இல்ல ஸ்மூத்தா தெரியும். ஸோ வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா HVA பேனல் கொடுத்துருக்காங்க. 178 டிகிரி ஆங்கிள் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ டிவி நீங்க நேராக தான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, சைடா இருந்து கூட பார்த்துக்கலாம். அப்ப கூட கலர் வந்து சேஞ்ச் ஆகாம அக்யூரேட்டா தெரியும். இதுல 350 நட்ஸ் பிரைட்னஸ் கொடுத்துருக்கிறதுனால நீங்க வீட்ல இன்டோர்ல லைட் போட்டுட்டே கூட நல்லா டிவி பார்க்கலாம். பிரைட்னஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும், நல்ல குவாலிட்டியா ஃபீல் ஆகும். இதுல எனக்கு பர்சனலா பிடிச்ச ஃபீச்சர்னு கேட்டீங்கன்னா ஐ கேர் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்க நார்மல் டிவி எல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்ணு வந்து எரிச்சலா இருக்கும். ஒரு படம் பார்க்கறதுக்குள்ள கண்ணு எரிச்சல் ரொம்பவே இருக்கும். ஆனா இதுல ஹை கேர் ஃபீச்சர் இருக்கிறதுனால நீங்க சீரியல், எபிசோடு, மூவி எது நிறைய நேரம் பார்த்தா கூட ஃபிளிக்கர் ஃப்ரீயா லோ ப்ளூ லைட்ல நீங்க ஸ்மூத்னஸா டிவி பார்த்துக்க முடியும். அடுத்ததா கேமிங் பத்தி பார்க்கலாம்.
இதுல பாத்தீங்கன்னா கேம் மாஸ்டர் சப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல ALLM, அடுத்தது HDMI 2.1, கேம் பார், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல 120 Hz கேம் ஆக்சிலேட்டர் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதுல டால்பி விஷன் கொடுத்துருக்கிறதுனால நீங்க கேம்ஸ் வந்து பிளே ஸ்டேஷன் கன்சோல் எல்லாம் யூஸ் பண்ணி விளையாடும் போது இதுல நீங்க ஸ்மூத்தா ஃபீல் பண்ணி விளையாடிக்க முடியும். அடுத்ததா சவுண்ட் குவாலிட்டியை பத்தி பார்க்கலாம். சவுண்ட் குவாலிட்டியை பத்தி பேசும்போது நீங்க இந்த டிவிக்கு எக்ஸ்ட்ரா சவுண்ட் பார் வைக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இதுல டால்பி அட்மோஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல DTS விர்ச்சுவல் எக்ஸ் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் கேட்கும்போது அப்படியே வீடு ஃபுல்லா சரவுண்ட் சவுண்ட் கேட்குற மாதிரியே ஃபீல் ஆகுது. ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸை பத்தி பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா நீங்க நெட்ஃபிளிக்ஸ், ஹாட்ஸ்டார், யூடியூப், பிரைம் எல்லாத்தையும் நீங்க இதுலயே பார்த்துக்க முடியும். அது மட்டும் கிடையாது, இதுல கூகுள் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் உங்க ரிமோட்ல இருக்கிற இந்த மைக் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு நீங்க யூடியூப் ஓப்பன் அப்படின்னு சொன்னீங்கன்னா யூடியூப் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்ப லைவா பாருங்க. ஓப்பன் யூடியூப். பாத்தீங்களா, யூடியூப் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி இந்த பைக்கை பிரஸ் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன சாங் வேணும், என்ன மூவி வேணும்னு சொன்னீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா இது உங்களுக்கு ஓபன் பண்ணி கொடுத்துரும். அது மட்டும் இல்ல, இந்த ரிமோட்லயே நிறைய ஷார்ட்கட் பட்டனும் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் 1 கிளிக் பண்ணி நீங்க ஓடிடிஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ரிமோட் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூடூத் வழியா கனெக்ட் ஆகிறதுனால நீங்க டிவியை பார்த்து தான் அழுத்தணுன்றது இல்லை, எந்த சைடு பார்த்து பட்டனை பிரஸ் பண்ணாலும் அது ஒர்க் ஆகும். இதுல கூகுள் கிட்ஸ், கூகுள் வாட்ச் லிஸ்ட், கூகுள் மீட் சப்போர்ட், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் பத்தி பாத்தீங்கன்னா 2 GB ரேம், 16 GB ரோம் கொடுத்துருக்காங்க. நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். உங்களுக்கு பாருங்கள், லேக்கே ஆகாது. நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஹோம் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். நிறைய டிவியில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஹேங் ஆகும். ஆனால் இதில் பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக வந்து மூவ் ஆகுதுன்ட்டு. ஃபைனலாக கனெக்டிவிட்டி சப்போர்ட் பற்றி பார்க்கலாம். கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா நிறைய கனெக்டிவிட்டி சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டியூல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் இருக்கு, ப்ளூடூத் 5.4 சப்போர்ட் இருக்கு, 3 HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க. அதில் EARC சப்போர்ட் கூட இருக்கு. USB சப்போர்ட்டும் கொடுத்துருக்கிறதுனால டைரக்டா உங்க பென் டிரைவ்ல இருக்கிற படத்தை கூட இதுல நீங்க போட்டு பார்த்துக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலா ஓவராலா நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராகவே ஒர்க் ஆகுது. இந்த TCL T6D டிவி வந்து எனக்கு பெஸ்டா இருந்ததுங்க. இந்த டிவி நீங்க வாங்கணும் இல்ல இதோட பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கணும்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அமேசான், ஃப்ளிப்கார்ட் ரெண்டுத்தோட லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். ரெண்டுத்துலையுமே அவைலபிளாக இருக்குது. இப்போவே செக் பண்ணி பாருங்கள். மறக்காம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிவி வாங்குற ஐடியாவில் இருக்காங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குது, இந்த டிவியை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கமெண்ட் இருக்கு பாருங்கள், போயிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.